இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா? என்ன பாரதி சொல்றீங்க? பணத்தை காணோமா? நேத்து வரைக்கும் லாக்கர்ல தானே இருந்துச்சு. நேத்து நான் வீட்டுக்கு போறப்போ செக் பண்ணிட்டு தானே போனேன். இப்ப எப்படி? மேனேஜர், என்ன இவ்ளோ கேர்லெஸ்ஸா இருந்திருக்கீங்க? மேடம், நான் நேத்து ஈவினிங் பார்த்தப்போ பணம் இருந்துச்சு மேடம். பட் காலையில நான் பார்க்கல. சாவியும் என்கிட்ட இல்ல மேடம். அறிவு இருக்கா? சாவி இருந்துச்சு இல்ல அதெல்லாம் இப்ப விஷயம் இல்ல. இப்போ எங்க போச்சு? திருடன் யாராவது வந்திருக்க போறான். அந்த சந்தேகம் வந்துருச்சுன்னா நாம போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடலாம். அவங்க வந்து விசாரிச்சா நல்லது தானே. என்ன பாக்குறீங்க? அவ்வளவு பெரிய அமௌண்ட் மிஸ் ஆயிருக்கு. இதெல்லாம் சும்மா எடுத்துக்க முடியாது. நான் இப்பவே போலீஸ்க்கு போன் பண்றேன். மித்ரா, என்ன ஆச்சு? என்ன விஷயம்? ஏதாவது ப்ராப்ளமா? ஆஃபீஸில் என்ன சார் வேலை பார்க்குறீங்க? உங்களுக்கு ஒரு பொறுப்பு கொடுத்துருக்காங்கன்னா அதுக்கு வேல்யூ பண்ணுற மாதிரி நடந்துக்கணும். அதை விட்டுட்டு அசால்ட்டாக பணத்தை காணும்னு சொல்கிறதுக்கா மாதம் மாதம் சம்பளம் வாங்குறீங்க? என்ன சார் இது? சாதாரண விஷயம்னு நினைக்கிறீங்களா? எப்படி இப்படி பொறுப்பு இல்லாமல் இருக்கீங்க? வெளியிலேருந்து யாராவது வந்தாங்களா? இல்ல சார், அப்படி யாரும் வரல சார். பின்ன எப்படி பணம் கால் முளைச்சு நடந்து போச்சா? போங்க சார், போய் பாருங்க. காஃபி டீன்னு ஏதாவது குடிக்க போயிருக்கு போது. 20 லட்சம் ரூபாய் காணாம போயிருக்கு. பாரதி, இப்ப என்ன பண்ண போறீங்க? போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடலாம் சார். வேற வழி இல்ல. நாம சிசிடிவி ஃபுட்டேஜையும் பாத்துடலாம். பாரதி, 2 நாளா சிசிடிவி ஒர்க் ஆகலன்னு நான் காலையிலே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன். காட், இந்த ஆபீஸ்ல என்னதான் ஒழுங்கா நடக்குது? என்ன மித்ரா, இவ்வளவு கேர்லெஸ்ஸாவா இருக்கிறது? சரி பாரதி, நீங்க போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க, அவங்க வரட்டும். ஓகே ஆதி. ஆதி, நாமளே விசாரிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வேணும்னா போலீஸ் கிட்ட போலாமே. அண்ணன் வேற ஆபீஸ்ல இல்ல. அப்புறம் தேவையில்லாம போலீஸ்லாம் வந்தா நம்ம பேரு தான் கெடும். நோ மித்ரா, யூ ஆர் ராங். பாரதி, நீங்க போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுங்க.